ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்துக்குண்டான முடிவுரைக்கு நாம் செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை மீண்டும் இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை. வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம். கடவுளை பற்றி எங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று ஒரு கேள்வி இருக்கும். ஏனென்றால் மற்ற புத்தகங்களைப் போல சமய சடங்குகளை பற்றியோ அல்லது ஒரு இறைவாக்கினர் எப்படி கடவுள் இதெல்லாம் சொல்லுகிறார் என்று சொல்லுவதைப் போலவோ இதில் இல்லை. இது சாதாரண ஒரு குடும்ப பின்னணி, ஒரு குடும்ப கதை, ஒரு நகர்ப்புறம், ஒரு வயல்வெளி, நாட்டுப்புற கதை, இப்படி மிக எளிமையாக இதிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஒரு எதிர்பார்ப்பு, எங்கே கடவுளை பற்றி இங்கே பேசப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் இங்கே 4 அதிகாரங்களிலும் நாம் பார்க்கக்கூடியது என்ன என்றால், கடவுள் தூரத்தில் இல்லை. கடவுள் தூரத்தில் இல்லை, அல்லது அவர் ஒதுங்கி நிற்கவில்லை. அவர் அனைத்தையும் அழகாக செய்து முடிக்கிறார், அனைத்தையும் அருகிலிருந்து அவர் இயக்குகிறார் என்ற ஒரு துணியை நாம் இறுதியில் நாம் பார்க்கின்றோம். அவர் தூரமாக போய்விடலை, நம்முடைய கூக்குரலை கேட்காதபடி அவருடைய காதுகள் செவிடாகவில்லை, அல்லது நம்ம மீட்க முடியாதபடி அவருடைய கரங்கள் குறுகிவிடவில்லை. அனைத்தையும் மிக அழகாக செய்து முடிக்கின்றார். மறைந்திருந்து அவர் இங்கே இயங்குவதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக எலிமெலேக் என்கிற அந்த பெயரிலேயே ஏல் கடவுள் என் அரசர் என்ற அந்த ஒரு அர்த்தத்திலே அவருடைய பெயரானது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மனிதர்கள், சக மனிதர்கள் அவர்களுக்கு எப்படி ஆதரவு கரம் நீட்டுகிறார்கள் என்பதை இந்த புத்தகம் முதலிலிருந்து இறுதி வரை நமக்கு அழகாக விளக்குகின்றது. மனிதர்கள், சக மனிதர்கள் அவருடைய தேவைகளில் அவர்கள் உடன் இருக்கின்றார்கள். நாம் மற்றவர்களுடைய தேவைகளை உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, அதை உணரும் பொழுது அல்லது செய்யும் பொழுது கடவுளுடைய பிரசன்னம் அங்கே இருக்கின்றது. கடவுளுடைய ஒதுங்கி போகாத ஒரு பிரசன்னம் அங்கே இருப்பது நாம் பார்க்கின்றோம். கடவுள் ஒவ்வொரு அருகிலும் நமது தேவையை உணர்பவராக அவர் இருக்கின்றார். அவருடைய பராமரிப்பு பல்வேறு வடிவங்களில் நம்மை வந்து சேர்கின்றது என்பதைத்தான் இந்த புத்தகம் நமக்கு அழகாக கூறுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த புத்தகம் சமயம், பண்பாடு, கலாச்சாரம், மொழி இவை அனைத்தையும் கடந்து நிற்கிற ஒரு அருமையான ஒரு புத்தகம். ஒரு மனிதம் என்கிற அந்த ஒருமை, கூட்டு ஒருமை, ஒரு யுனிவர்சல் பெர்ஸ்பெக்டிவ், எல்லாரும் கடவுளுடைய படைப்பு, அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு ஒட்டுமொத்த ஒரு கூட்டு உணர்வை இந்த புத்தகம் நமக்கு கொடுக்கின்றது. எனவே தான் இங்கே மோவாபிய கலாச்சாரமும் இஸ்ராயல் கலாச்சாரமும் ஒன்றாக இணைகின்றது. மோவாபிய பெண் இஸ்ராயல் மண்ணுக்கு வருகிறார். இஸ்ராயலுடைய கடவுளை அவர் தழுவிக் கொள்ளுகிறார், வணங்குகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். கலாச்சாரங்களை தாராள உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். எனவே இங்கு இதயங்கள் இணைக்கப்படுகின்றன. அங்கே ஒரு பேரியர், தடுப்பு சுவர்கள் எதுவுமே இல்லை. அன்பு, அமைதி, ஒற்றுமை, பாசம், பரிவு இவை அனைத்திற்கும் நாம் வேலி போட முடியாது. மொழிகள் மாறுபடலாம், ஆனால் உணர்வுகள் ஒன்று. அதைத்தான் இந்த பெண்கள் அல்லது கதாபாத்திரங்களிடையே நாம் பார்க்கின்ற அழகிய ஒரு கருத்து. அதே போலவே இங்கே நாம் பார்க்கிறோம் சாதாரண நிகழ்வுகள். இந்த சாதாரண நிகழ்வுகள் எப்படி அசாதாரண நிகழ்வுகளாக மாறுகின்றன. சாதாரண நிகழ்வுகள் என்ற பொழுது பஞ்சம், பசி, பட்டினி, குடும்பத்தில் வாரிசு இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் இப்படி இருக்கிறது. ஆனால் இவையே வார்கோதுமை அறுவடை காலமாக போதுமான அளவு தண்ணீர் பருகக்கூடிய அந்த ஒரு சூழல் கடவுள் கொடுக்கின்றார்.
ஆதரவில்லாமல் இருக்கிற அந்த பெண்மணிக்கு தனது சிறகு நிழலிலே அரவணைப்பை கொடுக்கின்றார் போவாசின் வழியாக, வலிமை மிகு மனிதர் வழியாக ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார் கடவுள். ஸோ இதெல்லாம் கடவுள் கொடுக்கின்ற செய்கின்ற ஒரு அசாதாரண நிகழ்வுகள். எப்படி சட்ட நூல்கள் தோராவில் கடவுள் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் மலடிகளாக பல பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களையும் ஆசிர்வதித்து முதுமையாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற பேற்றை கொடுக்கின்றார். அந்த மாதிரி இங்கே ரூத்தின் வழியாக எலிமெலேக்கினுடைய அந்த குடும்ப நீட்சியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இது ஒரு அசாதாரண ஒரு நிகழ்ச்சியாகவே நாம் பார்க்கின்றோம். எனவே தான் நாம் பார்க்கின்றோம் கடவுள் அனைத்தையும் அழகாக செய்து முடிக்கின்றார், தகுந்த நேரத்தில் செய்து முடிக்கின்றார் என்பது இந்த புத்தகத்திலே நாம் உணர்கின்ற ஒரு அருமையான ஒரு கருத்து. சின்ன நூல்தான், 4 அதிகாரங்கள், 85 வசனங்கள். இதில் நிறைய முதல் அதிகாரத்திலிருந்து இறுதி வரை கடவுள் பெயரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள், ஆசி மொழிகள் நிறைய இருக்கிறது, வேண்டுதல்கள் நிறைய இருக்கிறது, பரிந்துரைகள் இருக்கின்றது, புலம்பல்கள் இருக்கின்றது. என்ன இப்படி இனிமையானவள் என்று சொல்லாதீங்க, மாறா என்று கசப்பானவள் என்று கூப்பிடுங்க என்று வாய்விட்டு சொல்லுகின்ற அளவுக்கு துன்பமும் துயரமும். ஆனால் அவை அனைத்துமே கடவுளிடம் எடுத்து செல்லப்படுகின்றது. கடவுள்தான் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை, அவர்தான் நமக்கு விடை அனைத்து கேள்விகளுக்கும் என்ற ஒரு தொனியிலே இவை அனைத்தும் கடவுளிடமே எடுத்து செல்லப்படுகின்றது. கடவுளும் தனது பதில் முறையை பல்வேறு மனிதர்கள் வழியாக வெளிப்படுத்துகின்றார். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். மனிதர்கள் வழியாக கடவுளுடைய அந்த பதில் மொழியானது அவர்களை எட்டுகிறது. அடுத்தது பசித்தவர்களுக்கு உணவு, விதவைகளுக்கு பாதுகாப்பு, அந்நியர்களுக்கு இடம் கொடுத்து ஆதரவு கொடுக்கின்றது. இவை அனைத்துமே கடவுளுடைய பராமரிப்பு தான், அவருடைய டிவைன் ப்ராவிடன்ஸ். இதை நாம் பார்க்கின்றோம். இத்தகைய தேவையில் இருப்பவர்களுக்கு கடவுளே அக்கறை கொள்கின்றார். 1 பேதுரு 5:7 நாம் அழகாக வாசிக்கின்றோம், உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல் சுமத்தி விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொள்கிறார், அக்கறை கொள்பவராக இருக்கிறார். எனவே இவர்கள் எல்லாமே நவோமியினுடைய செயல்பாடு, அவர் கொடுக்கிற ஆசி மொழி எல்லாமே யாவேவை மையப்படுத்தியதாக இருக்கிறது. எனவே யாவே மேல் அவர் வைத்திருக்கிற ஒரு அதீதமான நம்பிக்கை, விசுவாசம் அவரை கைவிடவில்லை. எனவேதான் இங்கே நாம் பார்க்கிறோம் கடவுள் எப்படி அவரை இறுதியிலே நிறைவு செய்கின்றார். உனக்கு அன்னமும் கொடுப்பார், வயதான காலத்தில் உனக்கு அன்னமும் கொடுப்பார், அன்னகன் அவர், அன்னமும் கொடுப்பான், பாதுகாப்பு கொடுப்பார், பெத்லகேமில் எப்ராவில் நீடுடி வாழ்க, அவருடைய பெயர் என்றும் நிலைத்து வாழ்க என்று போற்றுகின்ற அளவுக்கு, ஆசிமொழி வாங்குகின்ற அளவுக்கு கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார், பராமரிக்கின்றார். எனவே கடவுளுடைய டிவைன் ப்ராவிடன்ஸ், பராமரிப்பு இந்த புத்தகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. முதல் அதிகாரத்திலிருந்து இறுதி வரை அவர் நேரடியாக ஒரு செயலை செய்யவில்லை என்று சொன்னாலும் கடவுளுடைய பராமரிப்பு இந்த கதாபாத்திரங்களை இயக்குகிறது, முன்னெடுத்து செல்லுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது இந்த நூல் ஒரு பெண் விடுதலை கதையை நமக்கு காட்டுகின்றது. இஸ்ராயல் சமூகத்தில் ஒரு பேட்ரியார்க்கல் சொசைட்டி பேக்ரவுண்ட், ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த ஒரு நிலையில் இந்த பெண்களை மையப்படுத்தி இந்த புத்தகம் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பிலும் சிறப்பாக இருக்கின்றது. குறிப்பாக நகோமி, ரூத், இவங்க 2 பேருமே ஆண் துணையின்றி அவர்கள் எடுக்கிறார்கள். ஒவ்வொரு முயற்சியும் அவர்கள் சுதந்திரமாக எடுக்கிறார்கள். தங்களது முயற்சியை விடாமல், அதாவது பெர்சிவரன்ஸ் என்று சொல்லுகிறோமே, தளராத மனதோடு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தோய்ந்து போனதாக நாம் எங்கும் பார்க்கவில்லை. ஒரே ஒரு இடத்துல அந்த முதல் அதிகாரத்தின் இறுதியில் நகோமி சொல்கிறாங்க, என்னை தயவு செய்து நகோமி என்று கூப்பிடாதீங்க, மாறா என்று கூப்பிடுங்க, ஏன்னா இதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு தாயாக இந்த ரூத்தை வழிநடத்துகிற, நெறிப்படுத்துகிற ஒரு தாயாகத்தான் நாம் பார்க்கின்றோம். தனது கஷ்டங்களை சொல்லி புலம்புவதாக நாம் எங்கும் நாம் பார்க்கவில்லை. எனவே இந்த 2 பெண்மணிகள் நகோமி, ரூத் இக்கால பெண்களுக்கும் சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், நொடிந்து போன தருணங்கள், கைவிடப்பட்ட நிலைகள், தனியாக இருத்தல்,
ஐயோ எனக்கு யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நினைக்கிற தருணங்கள். ஆனால் சோர்ந்து போகாத உள்ளங்களை நாம் பார்க்கிறோம். இவர்கள் இருவரும் எப்படி ஒரு தைரியத்தோடு, மன திடத்தோடு, நம்பிக்கையோடு நம் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதற்கு இந்த 2 விதவை பெண்களும் சிறந்த ஒரு முன்மாதிரி. நாம் சொல்கிறோம் கால்களில் நிற்கிறோம், கால்களில் நடக்கிறோம் என்று. அது மட்டுமல்ல, கைகளிலும் நிற்க வேண்டும். அந்த கை என்ன? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இந்த 2 பெண்களிலும் நாம் பார்க்கின்றோம். எனவே அவர்கள் முன்முயற்சி எடுக்கிறார்கள், நல்ல ஒரு முன்முயற்சி எடுக்கிறார்கள். அனைத்திற்கு விடையை அளிப்பது போல போவாசினுடைய செயல்பாடுகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். போவாஸ் 2வது அதிகாரத்தில் அறிமுகம் செய்யப்படுகின்றார். அதிலிருந்து 4வது அதிகாரம் வரையிலும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றார். எனவே போவாசினுடைய செயல்பாடுகள் கடவுளுக்கு ஏற்றதாக இருக்கிறதா தான் திருப்பாடலில் நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி ஆண்கள் உலகில் இவர்கள் மையம் கொள்ளுகிற, அதாவது சென்ட்ராலிட்டி, தே ஆர் நோ மோர் இன் த பவுண்டரிஸ். ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் இல்லை, மைய நிலைக்கு வந்து அவர்கள் செழித்து வாழக்கூடிய பெண்களாகவே ஆண்டவர் அவர்களை உயர்த்துகின்றார். இவர்களுடைய கான்வர்சேஷனில் நாம் பார்க்குறோம், அதிர்ச்சியை கொடுக்கப்படுகின்றது. ஒருவருக்கொருவர் ஒரு ட்ரிகரிங், தூண்டுதல் கொடுத்து ஊக்குவிக்குதல் பார்க்குறோம். அச்சுறுத்தல், பயம் இதெல்லாம் கூட இருக்கின்றது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அனைத்திலும் ஆண்டவர் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார். சமூக இடுக்கண்கள், சோஷியாலஜிக்கல் இடுக்கண்கள், அதாவது சமூகம் சார்ந்த துன்பம் அல்லது சமூகம் சார்ந்த ஒரு இக்கட்டான சவால்கள் அந்த பெண்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இவை அனைத்திற்கும் மேலாக அவர்களுக்கு பக்கபலமாக ஒரு உந்து சக்தியாக இருப்பது நாம் ஏற்கனவே பார்த்ததை போல கடவுள் மேல் அவர்கள் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, இறை நம்பிக்கை. அதுதான் ரூத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. நவோமி முதலில் ஆண்டவர் அருள் புரிவாராக என்று வாழ்த்துகிறார். தாய் வீட்டுக்கு நீங்கள் திரும்பி போங்க, மறுமணம் செய்து நலமோடு வாழ்க, ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவாராக என்று வாழ்த்துகிறார். அந்த ஒரு அதீதமான ஒரு இறை நம்பிக்கை, கடவுள் உங்களுக்கு வழிகாட்டுவார் என்கிற அந்த நம்பிக்கை தான் இந்த ரூத்துக்கும் முன் உதாரணமாக இருக்கிறது. தனது மாமியாரிடம் இறை பக்தியை அவர் பெற்றுக்கொள்கிறார். எனவே தான் அந்த தூண்டுதலால் தான் 16வது 17வது வசனத்தில் நாம் பார்க்குறோம் அந்த ஒரு ஒற்றுமை உணர்வு. நீங்கள் உங்களுடைய இடம்தான் என்னுடைய இடம், உங்களுடைய இல்லம் என்னுடைய இல்லம், உங்களுடைய மக்கள் என்னுடைய மக்கள், உங்களுடைய இறைவன் என்னுடைய இறைவன். நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அங்கே தான் நான் இருப்பேன், எங்கே இறப்பீங்களோ நானும் அங்கே இறப்பேன், எங்கே அடக்கம் செய்யப்படுவீர்களோ அங்கே நானும் அடக்கம் செய்யப்படுவேன், என்னுடைய கல்லறையும் அங்கே இருக்கும். இப்படி உள்ளார்ந்த இதயங்கள் இணைந்து போகின்ற அளவுக்கு, பேசுகின்ற அளவுக்கு தூண்டுவது இந்த நவோமி கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ரூத்தை இயக்குகிறது. நல்ல ஒரு முன்மாதிரியான பாடத்தை அவர் கற்றுக்கொள்ளுகிறார். எனவே கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இவ்வளோ ஒரு நம்பிக்கையை சொல்ல 1 சாமுவேல் 2:30 நாம் வாசிக்கிறோம். என்னை மதிப்பவனை நானும் மதிப்பேன், என்னை மாட்சிப்படுத்துவனை நானும் மாட்சிப்படுத்துவேன். அந்த மாதிரி இவர்கள் கடவுளுக்கு உரிய இடத்தை கொடுக்கிறார்கள், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். எனவே கடவுள் இவர்களை உயர்த்துகிறார். அந்த தாழ்மையான தள்ளாடுகிற அந்த கால்களை அவர் உறுதிப்படுத்துகிறார், அந்த குலத்தை உறுதிப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். இதை தான் நாம் இங்கே சாமுவேல் புத்தகம் 1 சாமுவேல் 2:30 நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இந்த மாதிரி நம்முடைய குடும்பங்களில் அல்லல் படுகிற நேரங்கள், தள்ளாடுகிற நேரங்கள், இவை எல்லாமே இந்த சாதாரண இந்த குடும்ப பின்னணி இன்றளவும் நமது குடும்பங்களுக்கும் நல்ல முன்னுதாரணமாக இருக்கின்றது. எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்று நாம் வீழ்ந்தாலும் வீழ்ந்து கிடக்கப் போவதில்லை, எழுந்து நிற்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் நமது கால்களை உறுதிப்படுத்துகிறார் என்ற செய்தியை மிக அழகாக நமக்கு இந்த ஒரு புத்தகம் நமக்கு கொடுக்கின்றது. ஒரு நீதிமான் எப்போதுமே கடவுள் பரிசு கொடுப்பார் என்று நம்பி செயல்படுவது இல்லை. ஆனால் ஒரு நீதிமானுக்கு, நேர்மையாளருக்கு ஆண்டவர் நிச்சயம் பரிசு கொடுப்பார் என்பது இந்த ஒரு புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். அதே போலவே நாம் ஏற்கனவே நாம் பார்த்ததை போல திருப்பாடல் 37, 23, 25 படி கடவுள் தள்ளாடுகிற கால்களை அவர் உறுதிப்படுத்துகிறார்.
நேர்மையாளர்கள் ஒருபோதும் அவர்கள் நொடிந்து போவதில்லை என்ற இறை வார்த்தையின்படி இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். அதே போலவே திருப்பாடல் 34:9-10 அந்த வசனங்களை நாம் வாசிப்பது நன்றாக இருக்கும். ஆண்டவரின் தூயரே, அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. அந்த வசனங்கள் எப்படி நகோமியினுடைய வாழ்வு, ரூத்தினுடைய வாழ்வு, இந்த குடும்பத்தில் எப்படி நிறைவு பெறுகிறது, ஆசி பெறுகிறது என்பதற்கு இந்த இறை வார்த்தைகள் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எந்த குறையும் இருக்காது, எந்த குறையும் இருக்காது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைபடாது. ஸோ நவோமியினுடைய வாழ்வு, ரூத்தினுடைய வாழ்வு இதுக்கு சிறந்த உதாரணமாக அமைகின்றது. அதே போலவே மத்தேயு நற்செய்தி 6:33 இங்கே நாம் பார்க்கின்றோம் ஒரு நல்ல ஒரு இறை வார்த்தை. அனைத்திற்கு மேலாக ஆண்டவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இந்த வார்த்தையில் நம்ம பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாக ஆண்டவருக்கு உரியதை தேடுங்கள், இறை ஆட்சியை தேடுங்கள், பிறகு அனைத்தும் உங்களுக்கு மிகுதியாக கொடுக்கப்படும். அதுதான் ரூத்துக்கும் நகோமிக்கும் இங்கே நடைபெறுகிறது. அவர்கள் ஆண்டவரை தேடினார்கள், அனைத்தையும் நேர்மறையாக செய்தார்கள், அனைத்தையும் ஒரு சின்சியர் ஹார்ட், ஒரு பரந்த நோக்கோடு. அங்கே ஒளிவு மறைவு, கன்னிங்னஸ்ஸு, நேரோ மைண்டட்னஸ்ஸு, குற்றம் காணுகிற நிலை எதுவுமே கிடையாது. நகோமி பரந்த மனதோடு ஒரு முதிர்ச்சி நிலையில் மாமியார் என்ற அந்தஸ்திலே அவர் நடந்து கொள்கிறார். தன்னிடம் இருக்கிற இளைய மகள்கள், மருமகள்களை நன்றாக நெறிப்படுத்துகிறார். அடுத்ததாக 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ரூத்து, போவாஸ் இளைஞர்கள் தான். அவர்களுடைய உரையாடல் முதிர்ச்சியாக இருந்தது. 3வது அதிகாரத்தில் அவர்கள் இன்னும் தனிமையாக இருக்கிறார்கள். அந்த தனிமையிலும் அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை, அணுகுமுறைகள் மிக மிக ஒரு டீசெண்டாக மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தை மாட்சிப்படுத்துகின்ற வகையிலே அமைகின்றது. எனவே இவர்களுடைய அணுகுமுறை அனைத்தையும் ஆண்டவர் 4வது அதிகாரத்தில் திருமணம், குழந்தை, இழந்து போகிற அந்த சொத்து மீட்டெடுக்கிறது அனைத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். குடும்பம் நிலைத்து இருக்கின்ற வகையில். எனவே கடவுளை தேடினார்கள், கடவுள் அவர்களுக்கு பரிசு கொடுக்கின்றார். முதலில் ஆண்டவருக்கு உரியதை நாடுங்கள், பிறகு அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்பதற்கு ஏற்ப இங்கே இவர்களுடைய குடும்பமானது ஆசீர்வதிக்கப்படுகின்றது. அதை விட்டு இன்னொரு இறை வார்த்தை ரோமையர் 8:32 வாசிப்பது நலமாக இருக்கும். தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? பாருங்க, கடவுளுடைய பேரருள், அவருடைய பரிசு, தம்முடைய சொந்த மகனென்றும் பாராமல் அந்த மகனை நமக்கு மீட்பராக கொடுத்திருக்கின்றார். இங்க போவாசு மீட்பன் என்ற ஸ்தானத்திலே செயல்படுகிறார், மீட்டெடுக்கிறார். நம் அனைவருக்கும் மீட்பராக இருப்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் உண்மையான ஒரு கோயல், மீட்பர். எனவே ஆண்டவராகிய கடவுள் தமது சொந்த மகனென்றும் பாராமல் நமக்கு அந்த மீட்பரை கொடுத்திருக்கின்றார். அந்த மீட்பர் வழியாக எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கின்றார். இதை விட நாம் அவரிடத்தில் கொடுப்பதற்கு வேறு எதுவும் இல்லை. எனவே அவரிடத்திலே நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த புத்தகம் நல்ல ஒரு படிப்பினையாக அமைகின்றது. நம்முடைய திருவழிபாட்டு வாசகங்களில் இந்த ரூத் புத்தகமானது ஆண்டின் பொதுக்காலம் 20வது வாரத்தில் முதல் ஆண்டில் இந்த புத்தகத்திலிருந்து நாம் வாசகங்களை எடுத்து வாசிக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகமானது திருமணம், இறப்பு, இன்னும் முக்கியமான நிகழ்வுகளுக்கு வாசகங்களை தெரிவு செய்து கொள்வதற்கு சிறந்த புத்தகங்களாக பகுதிகளை இது உள்ளடக்கி இருக்கிறது என்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. ஸோ இவ்வளவு சிறப்பு இந்த புத்தகத்திற்கு உண்டு. இந்த புத்தகம் மிகவும் பொருத்தமாக இந்த இடத்திலே வைக்கப்பட்டு அடுத்த புத்தகத்திற்கு தொடர்ச்சியாகவும் அதே வேளையில் ஒட்டுமொத்த மீட்பு திட்டத்தை முன்னெடுத்து செல்வதாகவும் அமைகின்றது என்பது சிறப்பிலும் சிறப்பு. நன்றி தந்தை அவர்களே.
ஒட்டுமொத்த புத்தகத்திற்கும் அதனுடைய மைய கருத்தை சொல்லி கடவுள் எங்கே இருக்கின்றார் தேடுபவர்களுக்கு எல்லாமே கடவுளாகத்தான் இருக்கிறார் இங்கே என்ற ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கு ஏற்ற வகையில் பிற இடங்களில் இருந்து மேற்கோள்களையும் காட்டி எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறீர்கள். மிகவும் நன்றி தந்தை அவர்களே. நீங்கள் எங்களுக்கு சொல்லியதையே நான் உங்களுக்கும் சொல்ல ஆசைப்படுகிறேன் தந்தை அவர்களே. நாங்கள் கால்களில் நிற்கின்றோம், கால்களில் நடக்கின்றோம், கைகளில் நிற்போம். அந்த கை இப்பொழுது நம்பிக்கை என்று சொன்னீர்கள், நான் நன்றி என்று சொல்கின்றேன் தந்தை அவர்களே. மிகவும் அருமையான ஒரு விளக்கத்தை பாசத்தோடு எளிய வகையிலே நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலே இது ஒரு கதையை போன்று தொடர்ச்சியாக வந்தாலும் கூட அதில் இருக்கின்ற சுவாரஸ்யத்தை நாங்கள் உணர்ந்து கொள்கின்ற அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தந்தையை போன்று வழிநடத்தியிருக்கிறீர்கள். மிகவும் நன்றி தந்தை அவர்களே. நன்றி ஃபாதர், நன்றி.